தமிழ்நாட்டில் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாட 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆன்லைனில் பணம் கட்டி விளையாட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க? விரிவான விவரம். 18 வயதுக்குட்பட்ட மைனர்கள் குறிப்பாக இந்த ஆன்லைன் விளையாட்டுகளில் குறிப்பாக பணம் கட்டி செலுத்துவதற்காக தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதற்கான உத்தரவை தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் IAS தற்போது வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அதற்கு ஒரு அத்தாரிட்டியாக செயல்படுகிறது. அதன் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பு அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளிவந்திருக்கிறது. 18 வயதுக்குட்பட்டவர்கள் ஆன்லைன் உண்மையான பண விளையாட்டுகளில் பங்கேற்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேம்ல பணத்தை இழந்துட்டு சூசைட்ஸ் எல்லாம் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நிலையில தற்போது இந்த தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மூலமாக இந்த தடை என்பது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடுதலாக கேமிங்கை தடுக்க மாநிலம் முழுவதும் நள்ளிரவு முதல் காலை 5 மணி வரை வெற்றி நேரமாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல எந்தவித விளையாட்டுகளையும் விளையாட முடியாத ஒரு சூழலும், குறிப்பாக நள்ளிரவு நேரத்தில் தான் நிறைய பேர் இந்த கேம்ல விளையாடி அவர்கள் பணத்தை இழக்கிறார்கள். எனவே அந்த கேஷ் டிரான்சாக்சன் நைட்ல 10 மணிக்கு மேல ஆரம்பிச்சு அதிகாலை 5 மணி வரை இந்த கேஷ் டிரான்சாக்சன்ல எதுவும் விளையாட முடியாத அளவிற்கு தற்போது இந்த சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. விக்னேஷ், இந்த ஆன்லைன் விளையாட்டுக்கான இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான வரவேற்பும் நிச்சயமாக இதற்கு இருக்கும் அப்படின்றத நம்பலாம். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.